வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் பொறுத்து போனேன். ஆனா இந்த தடவை கண்டிப்பா உங்கள நான் என்ன பண்றேன் பாருங்கன்னு மிரட்டிட்டு பாக்யா அங்கிருந்து போயிட. என்ன பேச்சு பேசுறா பாரு, இவள போய் உலகம் வாயிலா போச்சுன்னு சொல்லிட்டு இருக்குங்கிறாங்க கமலா. எப்படி மாப்பிள்ள, எப்படி இவ கூடலாம் குடும்பம் நடத்துனீங்க? ஐயையோ, இந்த மாதிரி ஒருத்தியெல்லாம் நான் உலகத்துல பார்த்ததே இல்லைன்னு கமலா சொல்லிட்டு இருக்க. நீ கொஞ்சம் வாயை மூடுறியாங்கிறாங்க ராதிகா. கோபி என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு ராதிகா கேட்க, நான் ஒன்னும் பண்ணலைங்கிறாரு கோபி. பண்ணலன்னு மட்டும் சொல்லாதீங்க, நான் நம்ப மாட்டேன். அன்னைக்கு பாக்யாவோட ரெஸ்டாரண்ட்ல பிரச்சனைன்னு கேள்விப்பட்ட உடனே எனக்கு டவுட் வந்துச்சு. நீங்க தான் ஏதாவது பண்ணிருப்பீங்கன்னு. நான் உங்ககிட்ட கேட்டேனா இல்லையா? சொல்லுங்க அப்படின்னு ராதிகா கேட்க தடுமாறுறாரு கோபி. நீ எதுக்கு இப்ப மாப்பிள்ளை கிட்ட எகிர்ற அப்படின்னு அவங்க அம்மா குறுக்கல வர. நீ இதுல குறுக்க வராத, அப்புறம் அம்மான்னு கூட பார்க்காம நான் ஏதாவது சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டு ராதிகா. என்ன நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படி என்ன உங்களுக்கு பழி வாங்கணுங்கிற வெறி? மனுஷன் தானே நீங்க, சொல்லுங்க, மனுஷன் தானே அப்படின்னு ராதிகா ரொம்ப கோவமா கேட்க, நான் எதுவும் பண்ணல அப்படின்னு கோபி தடுமாற. தயவு செய்து என்ன முட்டாள் ஆக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. பாக்யா வீடு தேடி வந்து அப்படி பேசிட்டு போறாங்க. எதுவுமே பண்ணலன்னு ஒரே ஒரு வார்த்தையில தப்பிச்சிட்டு போயிடலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ராதிகா கேட்டுட்டு இருக்காங்க. நீ பாக்யாவை நம்புவ, மாப்பிள்ளைய நம்ப மாட்டியா அப்படின்னு கமலா கேட்க, இந்த விஷயத்துல உன் மாப்பிள்ளைய நான் நம்பவே மாட்டேன் அப்படிங்கிற ராதிகா. சொல்லுங்க, அப்படி என்ன உங்களுக்கு பழி வாங்கணுங்கிற வெறி? எதுக்கு இப்படி பண்ணுனீங்கன்னு ராதிகா கேக்குறாங்க. அவ என்ன வேணும்னாலும் பண்ணுவா, நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? நோ நோ அப்படிங்கிறாரு கோபி. அவங்க என்ன பண்ணாங்க உங்கள அப்படின்னு ராதிகா கேட்க, என்ன வீட்டை விட்டு துரத்துனால, பிளான் பண்ணி துரத்துனால அப்படின்னு கோபி சொல்ல, அவங்க வீட்டுல இருந்து உங்களை வெளியே போக சொன்னாங்க. அதுல என்ன தப்புன்னு ராதிகா கேக்குறாங்க. அது மட்டுமா பண்ணுனா? ஏன் மொத்த குடும்பத்தை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டால அப்படின்னு கோபி சொல்ல, யார் பசங்களை யார்கிட்ட இருந்து பிரிச்சாங்கன்னு ராதிகா கோவமா கேக்குறாங்க. பிரிக்க பாக்குறாங்கன்னு உங்களுக்கே தெரியும்னு ராதிகா சொல்ல, எனக்கும் எங்க அம்மா அப்பாவுக்கு இடையில பெரிய சுவரையே கட்டி வச்சிருந்தா. எல்லாத்துக்கும் மேல என் அப்பாவோட கடைசி சடங்கு கூட பண்ண விடல. யார் கொல்லி வச்சது? அவ கொல்லி வச்சா. அதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் அமைதியா இருக்கணும், ஒண்ணுமே பண்ணாம நான் அமைதியா இருக்கணும். நோ, முடியாதுன்னு கோபி சொல்ல, அதுக்காக நீங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவீங்களா? இவ்ளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு யாருக்குமே தெரியாம தப்பிச்சிடலாம்னு நினைச்சீங்களா? மாட்டுனா என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? உங்களை நம்பி வந்த நான் மயுவை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன்னு யோசிச்சீங்களா? எங்க எல்லாரை விட உங்களுக்கு பாக்யா தான் முக்கியமா? அவங்கள அழிக்கிறதா நினைச்சுக்கிட்டு நீங்க என்னோட வாழ்க்கையை, என் பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கிறீங்க அப்படின்னு ராதிகா சொல்ல, என்ன ராதிகா நீ, அவ ஏதோ பேசிட்டு போறா, நீ பயப்படுற அளவுக்கு ஒண்ணுமே ஆகலையே ராதிகா அப்படின்னு கோபி கேட்க. ஆகல, ஆயிருந்தா நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? அதை வாங்கி கொடுங்க, இதை வாங்கி கொடுங்க, அப்படி பாத்துக்கோங்க, இப்படி பாத்துக்கோங்கன்னு ஏதாவது கேட்டேனா? உங்க முன்னாள் மனைவிய மறந்துட்டு என் கூட வாழ சொன்னேன். அது உங்களால முடியாதா? எப்ப பார்த்தாலும் அவங்கள பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் இது? நான் உங்களுக்கு ஒரு பொருட்டாவே இல்ல. உங்களை நான் நம்பி வந்திருக்கவே கூடாதா? நான் வந்தது ஏன் தப்பா? சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப ஆதங்கமா கேக்குறாங்க ராதிகா. பக்கத்துல வர்ற கோபி அவங்கள தொட்டு, என்ன பேசுறேங்கிறப்ப, தொடாதீங்க கோபின்னு கோபமா சொல்றாங்க ராதிகா. என்னால இப்ப கூட நம்ப முடியல. எப்படி கோபி? எப்படி அடுத்தவங்க செத்தாலும் பரவாயில்ல, நான் நினைச்சது மட்டும் நடக்கணும்னு உங்களால எப்படி யோசிக்க முடியுது? எப்படி அடுத்தவங்கள கொலை பண்ற அளவுக்கு உங்களால யோசிக்க முடியுது? அவ்வளவு கொடூரமானவரா நீங்க அப்படின்னு கோவமா ராதிகா கேட்டுட்டு இருக்கப்ப, ராதிகா நான் ஏதோ கோபி சொல்ல வர்றாரு. வேண்டாம், என் பக்கத்துல கூட நீங்க வராதீங்க. உங்க முகத்திலேயே நான் முழிக்க கூடாது. போயிடுங்க, உங்க மூஞ்சில முழிக்கவே எனக்கு பிடிக்கல. ச்சே அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ராதிகா, கொஞ்சம் நான் சொல்றத கேளு அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்க. ராதிகா திரும்பி கூட பார்க்காம போயிடுறாங்க. மாப்பிள்ள அப்படின்னு ஆறுதலா கமலா கூப்பிட, அதை கண்டுக்காம கோபி வெளியே கிளம்பிடுறாரு. ரெஸ்டாரண்ட்டுக்கு எழில் வர, டேய் வாடான்னு கூப்பிடுறாங்க ஈஸ்வரி அங்க இருந்து. பாட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர எழில் பக்கத்துல வந்து ஹாய்கான்னு செல்வி கிட்ட சொல்ல, வாங்க தம்பி அப்படின்னு செல்வி சொல்ல, என்ன ரெண்டு பேரும் ரொம்ப டயர்டா இருக்கீங்க அப்படின்னு எழில் கேக்குறாரு. ராத்திரி பூரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம், அதான் அப்படிங்கிறாங்க செல்வி. யாரும் ஒரு நிமிஷம் கூட தூங்கவே இல்லடா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, ஆயுத பூஜை ஆர்டர்லாம் நல்லபடியா முடிஞ்சுதான்னு கேக்குறாரு எழில். ரொம்ப நல்லபடியா முடிஞ்சதுங்கிறாங்க ஈஸ்வரி. எழில் உட்காருடான்னு ஈஸ்வரி சொல்ல, மெதுவா உங்களுக்கு ஆப்போசிட்ல உட்கார்றாரு எழில். அம்மா எங்க பாட்டின்னு எழில் கேட்க, வெளியே போயிருக்காடாங்கிறாங்க ஈஸ்வரி. எப்ப வருவாங்க அப்படின்னு எழில் கேட்க, தெரியலடா, நானே அவ வரட்டும்னு தான் உட்கார்ந்துருக்கேன். ஆமா, படப்பூஜை எல்லாம் எப்படி போச்சுங்கிறாங்க ஈஸ்வரி. நல்லா போச்சு பாட்டி, நீங்க வந்திருக்கலான்னு எழில் சொல்ல, சரிப்பா, நீங்க வந்தது பாக்யாவுக்கு தெரியுமான்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. தெரியாது பாட்டின்னு எழில் சொல்ல, அவளுக்கே போன் பண்ணி நீ எங்க இருக்கேன்னு கேட்க வேண்டியதானேடா அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. இல்ல, அம்மா வரும்போது வரட்டும் அப்படின்னு எழில் சொல்ல, நீ இன்னும் பாக்யா மேல கோவமா தான் இருக்கியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, எதுக்கு பாட்டிங்கிறாரு எழில். எனக்கு தெரியும் எழில், யார் வரலனாலும் பாக்யா பூஜைக்கு வரணும்னு நினைச்சிருப்ப.
அவ வராதது உனக்கு கஷ்டமா தான் இருந்திருக்கும். அவ சூழ்நிலை அப்படி எழிலு. ஊர்பட்ட பிரச்சனையை சமாளிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, ஆயுத பூஜை ஆர்டர்ல எதுவும் பிரச்சனையா பாட்டின்னு எழில் கேக்குறாரு. ஆஹா, அதெல்லாம் ஒண்ணுமில்ல. எல்லாம் நல்லபடியா தான் முடிஞ்சது. கூடவே பக்ரீத் ஆர்டர் எப்படி பிரச்சனையாச்சுங்கிற கேள்விக்கும் ஒரு பதிலும் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, புரியல பாட்டி, என்ன சொல்றீங்கன்னு எழில் கேக்குறாரு. புள்ளன்னு ஒருத்தனுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தேனே, அதான்டா உன் அப்பன். அவன்தான் ஆள் வச்சு பிரியாணில கெட்டுப்போன கறிய கலந்துருக்கான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அதிர்ச்சியில அப்படியே எந்திரிச்சிடுறாரு எழிலு. ஈஸ்வரியும் கூடவே எந்திரிக்கிறாங்க. எழில் முகத்துல அப்படியே கொலவெறி. அந்த ஆளா பாட்டி, அந்த ஆளா இப்படிலாம் பண்ணாருன்னு எழில் கோபமா கேட்க, ஆமா எழிலு, புதுசா ஒரு செஃப் வந்தான்ல, அவன் கோபி அனுப்புன ஆளாம். அந்த செஃப் கோபி பேச்ச கேட்டுதான் இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணியிருக்கான். ஆனா கோபி இவ்வளவு கேவலமா மாறுவான்னு நான் கனவுல கூட நினைக்கலடா. அடுத்தவங்க மனசை பத்தி தான் இத்தனை நாளும் கவலைப்படாம இருந்தான். ஆனா இப்போ அடுத்தவங்க உயிரை பத்தி கூட கவலைப்படாம இருக்கான். ச்சே, இதெல்லாம் அந்த கடவுளுக்கே அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க. பாட்டி, நான் கிளம்புறேன் பாட்டி அப்படின்னு எழில் சொல்ல, எங்க போறேன்னு கேக்குறாங்க ஈஸ்வரி. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு எழில் சொல்ல, என்னடா கோபியை பார்க்க போறியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, பார்க்க வேணாமா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா இருந்தால் சட்டையை பிடிச்சு கேட்க வேணாம் அப்படிங்கிறாரு எழிலு. கொஞ்சம் என் பொறுமையா இருடா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, இனிமே என்னால பொறுமையெல்லாம் இருக்க முடியாது. அந்த ஆளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற எழில் ஈஸ்வரி கூப்பிட போய்கிட்டே இருக்காரு. கோபிநாத்தோட ரெஸ்டாரண்ட்ல எழில் வந்து காத்துக்கிட்டு இருக்காரு. உள்ளர வர்ற கோபிநாத் ரிசப்ஷன்ல இருக்க பொண்ணுகிட்ட, ஏமா பிரியா, செஃப் கிட்ட புது ஆர்டர் ஒன்னுக்கு சொல்லியிருக்கேன், அத ரெடி ஆயிடுச்சான்னு கேளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஓகேங்க சார்னு அந்த பொண்ணு கிளம்புறாங்க. கோபிநாத் திரும்ப அங்க கையை கட்டிட்டு இருக்கமா நிக்கிற எழில பார்த்து, டேய் எழில், வாட் யூ சர்ப்ரைஸ், வாடா, இப்பதான் முதல் தடவை வந்திருக்கில்ல, வாடா, இப்பவாவது வந்திருக்கே, குட் குட் குட், எப்படி இருக்கு என்னோட கிச்சன் அப்படின்னு கேக்குறாரு கோபி. உங்க கிச்சன் நல்லா இருந்தா எனக்கு என்ன, நல்லா இல்லைன்னா என்ன அப்படின்னு எழில் கோபமா சொல்ல, என்னாச்சுடா, என்ன இப்படிலாம் பேசுற, ஆர் யூ ஆல்ரைட்ரா, ஏதாவது காஃபி டீ ஏதாவது சாப்பிடுறியா அப்படின்னு கோபி கேட்க, நிறுத்துங்கன்ற மாதிரி கைய காட்டுற எழில் ஒத்த விரல காட்டி, படம் பூஜை நடந்தப்போ என்ன சொன்னீங்க, உங்க அம்மா என்னென்னமோ பண்றாங்க, பதிலுக்கு நான் ஏதாவது பண்ண வேண்டாமா, அதுக்காக தான் பூஜைக்கு வரக்கூடாதுன்னு சொன்னேன்னு சொன்னீங்களா இல்லையா அப்படின்னு எழில் கேட்க, ஆமா சொன்னேன், அதுக்கு என்ன இப்போன்னு கோபி கேக்குறாரு. எங்க அம்மாவை பழிவாங்க, அது ஒண்ணுதான் பண்ணீங்களா, இல்ல வேற எதுவும் பண்ணலையா அப்படின்னு எழில் கேட்க, என்னடா என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்க, நான் என்னடா பண்ணேன்னு கோபி கேக்குறாரு. இதோ பாருங்க, தயவு செய்து எதுவுமே பண்ணாத மாதிரி நடிக்காதீங்க. சீ, பார்க்கவே வெறுப்பா இருக்கு. நீங்க என்னென்ன பண்ணீங்கன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்திருக்கேன். இவ்வளவு கேவலமானவரா நீங்க அப்படின்னு எழில் கைய நீட்டி கேட்க, எழில் என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கோபி கேட்க, நிறுத்துங்க, எங்க அம்மா, உங்க அப்பா, உங்க பிள்ளைங்கன்னு எல்லாரோட நிம்மதியையும் பறிச்சீங்க, அதெல்லாம் உங்களுக்கு பத்தலையா, இப்ப அடுத்த குடும்பத்தோட நிம்மதியையும் கெடுக்க துணிஞ்சிட்டீங்களா அப்படின்னு எழில் கேட்க, எழில் என்னடா உளறிக்கிட்டு இருக்க அப்படின்னு கோபி கேட்க, அப்ப என்னையா பண்ணாங்க எங்க அம்மா, அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு பேசாம தானே இருந்தாங்க, அப்புறம் ஏன் இப்படி அவங்கள துரத்தி பழி வாங்குறீங்க, உங்க கூட வாழ்ந்த காலத்துலதான் அவங்களுக்கு சுத்தமா நிம்மதியே இல்ல, அதுக்கப்புறமாவது அவங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டும்னு விட வேண்டியது தானே, அப்படி என்ன அவங்களுக்கு உங்க மேல அவ்வளவு கோவம், அப்படி என்ன ஒரு வெறுப்பு அவங்க மேல அப்படின்னு எழில் கேட்க, நிறுத்துன்ற மாதிரி கைய நீட்டுற கோபி, ஏதோ உங்க அம்மா ரொம்ப நல்லவன்ற மாதிரி பேசிட்டு இருக்காதுங்கிறாரு. ஏங்க, எங்க அம்மா நல்லவங்க தாங்க அப்படின்னு எழில் சொல்ல, என்ன உங்க அம்மா நல்லவளாடா, உன் அம்மா தானே என் அப்பாவோட கடைசி அப்படின்னு கோபி சொல்றப்ப, சும்மா நிறுத்துங்க, உங்க அப்பாவுக்கு நீங்க எந்த சடங்கும் செய்யக்கூடாதுன்னு அவரு நினைச்சாரு, அவரோட கடைசி ஆசையை உங்க அம்மா கிட்ட சொன்னாரு, அத உங்க அம்மா நிறைவேத்துனாங்க, அதுல எங்க இருந்துங்க எங்க அம்மா வந்தாங்க, அவங்கள எதுக்கு நீங்க பழி வாங்குறீங்க, எங்க இருந்து உங்களுக்கு இந்த தைரியம் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு, நியாயமா பார்த்தா அத்தனை வருஷம் எங்க அம்மா கூட போலியா வாழ்ந்ததுக்கு அவங்கதான் உங்களை பழி வாங்கணும் அப்படின்னு எழில் கத்திட்டு இருக்க. சுத்தி முத்தி பாக்குற கோபி, எழில் இது கிச்சன், ஒர்க்கிங் பிளேஸ், கத்தாத, டோன்ட் ரைஸ் யுவர் வாய்ஸ் அப்படிங்கிறாரு கோபி. ஏன் இங்க யாருக்காவது கேட்டுடுமா, கேட்கட்டும், எல்லாருக்கும் கேட்கட்டும், நீங்க எவ்வளவு மோசமானவர் நீங்க வேலை செய்யற ஒவ்வொருத்தருக்கும் தெரியட்டும் அப்படின்னு கோபி எழில் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்க. எழில், நான் மோசமானவனா, உன் அம்மா ரொம்ப நல்லவ, நான் மோசமானவன், எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தி நினைக்கிறேனே, உனக்கு ஒரு பட வாய்ப்பு வாங்கி கொடுத்தேனே அதெல்லாம் மறந்துட்டியான்னு கேக்குறாரு கோபி. நீங்க சொல்லி காட்டுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனாலயும் தான் உங்களால எனக்கு வர இந்த வாய்ப்பை எதுக்குன்னு திரும்ப திரும்ப யோசிச்சேன், ஆனா அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் எங்க அம்மா படுற கஷ்டத்தை நான் பார்த்தேன், நான் ஒரு படம் பண்ண அவங்களுக்கு உதவியா இருக்குமேன்னு நினைச்சேன், அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் பேசாம இருந்தேன் அப்படின்னு எழில் சொல்ல, இரு, நான் உனக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்தா அதை வச்சு நீ உன் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவ அப்படின்னு கோபி கேட்க, உங்களால அந்த ஒரு உதவியாவது இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு எழில் சொல்ல, மாறிட்ட, நீயும் உன் அப்பா என்னை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கோபி கேட்க,
யூஸ் பண்றது, அடுத்தவங்கள யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறது, அதெல்லாம் உங்க பழக்கம். எங்க அம்மா எங்கள அப்படி வளர்க்கல அப்படின்னு எழில் சொல்ல, டேய் பெரிய அம்மா, டேய் அப்படி பாசக்கார அம்மாவா இருந்தா உனக்கு ஏதாவது பண்ணியிருக்கணும்ல. இந்த பட வாய்ப்பு அவளா வாங்கி கொடுத்தா? நான் தானே வாங்கி கொடுத்தேன், உன் அப்பன் தானே வாங்கி கொடுத்தான் அப்படின்னு கோபி சொல்ல, போதும் நிறுத்துங்க. திரும்ப திரும்ப அதையே சொல்லாதீங்க. யாருக்குங்க வேணும் நீங்க வாங்கி கொடுத்த சான்ஸ்? எனக்கு அது தேவையே இல்லை. நான் ப்ரொடியூசர் கிட்ட பேசிக்கிறேன். இந்த படத்துல இருந்து விலகிக்கிறதா நான் சொல்றேன் அப்படின்னு எழில் சொல்ல, டேய் என்ன பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிற? இப்படி எல்லாம் பண்ணா உன் கரியரே ஸ்பாயில் ஆயிடும்டா அப்படின்னு கோபி சொல்ல, போகட்டும் போகட்டும் அப்படின்னு எழில் வெறி பிடிச்ச மாதிரி சொல்றாரு. என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு இருக்க. அவர் கோர்ட்டுக்கு ஏதாவது இழுத்துட்டு போனாருன்னா பிரச்சனையாயிடும் அப்படின்னு கோபி சொல்ல, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு எழில். எமோஷன்ல டென்ஷனா பேசி உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத, அப்புறம் ஒண்ணும் இல்லாம போயிடுவ அப்படின்னு கோபி சொல்ல, உங்களை மாதிரி ஒரு ஆள் வாங்கி கொடுத்த சான்ஸை யூஸ் பண்ணி பெரிய ஆள் ஆகிறத விட ஒண்ணுமே இல்லாம போயிடலாம் அப்படின்னு எழில் சொல்ல, டேய் உன்னோட ஃபியூச்சர்டா, கொஞ்சமாவது யோசிச்சு பாட்டாங்கிறாரு கோபி. போதும் நிறுத்துங்க, உங்க அட்வைஸ் எல்லாம் போதும். நான் நல்லா யோசிச்சுட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன். இந்த விஷயத்துல எங்க அம்மா என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. ஒருவேளை உங்களை பாவம் பார்த்து விட்டுட்டாங்கன்னா நான் உங்களை விட மாட்டேன். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு கையை முஷ்டியா மடக்கி முகத்துக்கு நேரம் விரட்டிட்டு எழில் அங்க இருந்து போயிடுறாரு. கோபி அப்படியே திகைச்சு போய் பார்த்துட்டு நிக்கிறாரு. நைட் ஆகுது. பாக்யாவும் செல்வியும் போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கிறாங்க. ஏங்கா அந்த செஃப் வந்துருவாருல்ல, இப்ப நீ எடுத்த முடிவு தான் சரி. இது வரைக்கும் கோபி சாரு 1000 தப்பு பண்ணியிருப்பாரு. அதுல ஒரு தப்புக்காவது தண்டனை கிடைக்கணும்ல அப்படின்னு செல்வி சொல்லிட்டு இருக்கும் போதே செஃப் வந்துடுறாரு. வாங்க உள்ளர போலாமான்னு கேட்க ஓகேன்னு தலையாட்டுறாரு அவரு. செப்பு சார், உள்ளர வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவீங்கல்ல, உள்ள வந்து மாத்தி கீத்தி பேசிட மாட்டீங்களே அப்படின்னு செல்வி கேட்க, அதெல்லாம் மாத்தி பேச மாட்டாரு, நீங்க வாங்க சார்ன்னு சொல்லிட்டு பாக்யா உள்ளர போறாங்க. உள்ளர இன்ஸ்பெக்டர் முன்னாடி பாக்யா உட்கார்ந்துருக்க செல்வியும் செஃப்பும் நின்னுட்டு இருக்காங்க. நானும் இந்த விஷயத்த பத்தி கேள்விப்பட்டேன். நீங்க சொன்ன மாதிரி தான் எல்லாம் நடந்துச்சுன்னு உங்களால உறுதி பண்ண முடியுமா அப்படின்னு அவரு கேட்க, ஆமாங்க சார், என் வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்ட கோபிநாத் தான் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்காரு. அவரு தான் செஃப் அனுப்பி பிரியாணில கெட்டு போன கறியை கலந்துருக்காரு அப்படின்னு பாக்யா சொல்ல, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையான செஃப் கிட்ட கேட்கிறாரு இன்ஸ்பெக்டர். ஆமாங்க சார் அப்படின்னு அவரு சொல்ல, யாரு என்ன சொன்னாலும் அப்படியே செஞ்சிருவீங்களா? இது எவ்வளவு பெரிய கிரிமினல் குத்தம்னு தெரியுமா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, புத்தி கேட்டு போய் செஞ்சுட்டேங்க சார், இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேங்க சார்னு செஃப் சொல்றாரு. கோபிநாத் ஏன் இப்படி செய்யணும்? உங்களுக்கும் அவருக்கும் ஏதாவது தொழில் போட்டியா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, இல்லைங்க சார்ங்கிறாங்க பாக்யா. முன்விரோதம் ஏதாவது இருக்கா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, எனக்கு எந்த முன்விரோதமும் இல்ல, ஆனா அவருக்கு என்கிட்ட இருக்கு அப்படின்னு பாக்யா சொல்ல, புரியலையேங்கிறாரு இன்ஸ்பெக்டர். ஐயா, கோபி சார் வந்து அக்காவோட வீட்டுக்காரர் தாங்க ஐயா. வீட்டுக்காரனா அவர் வந்து அப்படின்னு செல்வி சொல்லிட்டு இருக்கும் போதே, கோபிநாத் வந்து என்னோட முன்னாள் கணவர் அப்படின்னு பாக்யா சொல்ல, ஓஹோன்னு சுவாரஸ்யமா கேட்டுட்டு இருக்காரு இன்ஸ்பெக்டர். எங்களுக்கு விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்னு பாக்யா சொல்ல, விவாகரத்துக்கு அப்புறமும் உங்களால அவரால் விட முடியல அப்படிதானே அப்படின்னு கேக்குறாரு இன்ஸ்பெக்டர். குழந்தைங்க இருக்காங்களான்னு அவர் கேட்க, இருக்காங்க சார், 3 பசங்க இருக்காங்க அப்படின்னு பாக்யா சொல்ல, விவாகரத்துக்கு என்ன காரணம்னு கேக்குறாரு அவரு. அவருக்கு இன்னொருத்தங்களை பிடிச்சிருந்தது, அதனால என்ன விவாகரத்தை பண்ணிட்டு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பாக்யா சொல்ல, சரி நீங்க வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கலையான்னு கேக்குறாரு அவரு. இல்லன்னு பாக்யா சொல்ல, ஏன்னு கேக்குறாரு இன்ஸ்பெக்டர். அவருக்கும் எனக்கு விவாகரத்து ஆனதுல இருந்து அவர் பக்கமே நான் போகல, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு தான் இருக்கேன். ஆனா அவரு எனக்கு பல விதத்துல தொந்தரவு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு அப்படின்னு பாக்யா சொல்ல, தொந்தரவுன்னா அப்படின்னு கேக்குறாரு இன்ஸ்பெக்டர். என் வீட்டுக்கு வந்து சண்டை போடுறது, என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்றது, என்னை பத்தி தப்பு தப்பா பேசுறதுன்னு இந்த மாதிரி நிறைய தொந்தரவு பண்றாரு அப்படின்னு பாக்யா சொல்ல, அப்பெல்லாம் நீங்க போலீஸ்ல எந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கலையான்னு கேக்குறாரு இன்ஸ்பெக்டர். இல்ல சார், என்னைக்காவது ஒரு நாள் அவர் திருந்துவாருன்னு நினைச்சு அமைதியா விட்டுட்டேன். ஆனா அது ஏன் தப்பு தாங்க சார். நான் அமைதியா இருந்ததுனாலதான் அவர் இந்த அளவுக்கு போயிருக்காரு, மனசாட்சியே இல்லாம நடந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க பாக்யா. சரி, நீங்க அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க அப்படின்னு அவரு கேட்க, சரிங்க சார்ங்கிறாங்க பாக்யா. அங்க போய் எழுதி கொடுங்கன்னு சொல்ல, சரின்னு எழுந்திருக்கிறாங்க பாக்யா. பாக்யா கம்ப்ளைண்ட் எழுதி சார்னு ரைட்டர் கிட்ட கொடுக்க, அவர் அதை வாங்கி பார்த்துட்டு போய் சார் கிட்ட கொடுங்க ஓகேன்னு கொடுக்குறாரு. இனிமே இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு யாரையோ வார்ன் பண்ணிட்டு இருக்காரு இன்ஸ்பெக்டர். சார் அப்படின்னு கம்ப்ளைண்ட்டை கொண்டு வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுக்க, சரிம்மா நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்கிறாரு அவரு. சார், என் பிசினஸே இல்லாம பண்ணணும்னு நினைச்சிருக்காரு, அத கூட மன்னிச்சிடலாம், ஆனா பல பேரோட உயிரோட விளையாடி இருக்காரு, அவரை சும்மாவே விடக்கூடாதுங்க சாருங்கிறாங்க பாக்யா. என்ன பண்ணணும்னு நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்கன்னு அவர் சொல்ல, நன்றிங்க சாருங்கிறாங்க பாக்யா. பின்னாடியே செல்வியும் செஃப்பும் போக, நீங்க எங்க போறீங்க, நில்லுங்கிறாரு செஃப்பை பார்த்து இன்ஸ்பெக்டர். சார் அப்படின்னு அவர் நிக்க, உங்ககிட்ட விசாரிக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர், நீங்க கிளம்புங்கம்மான்னு பாக்யாவையும் செல்வியையும் பார்த்து சொல்றாரு. சார், இவர் பண்ண தப்ப உணர்ந்துட்டாருன்னு பாக்யா சொல்ல, நல்ல விஷயம்தான்,
ஆனா அதுக்காக விசாரிக்காம அனுப்ப முடியுமா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, நான் பாத்துக்கிறேங்க மேடம், நீங்க கிளம்புங்கங்கிறாரு செஃப். கான்ஸ்டபிள் இவரை உட்கார வைங்கன்னு செஃப்பை காட்ட கான்ஸ்டபிள் வந்து அவரை கூட்டிட்டு போறாரு. நைட் ஆகுது. ராதிகா பெட்ல ஒரு மாதிரி அமைதியா உட்கார்ந்து இருக்கத பாக்குற மையு, மம்மி ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஒன்னும் இல்ல மையு அப்படின்னு ராதிகா பதில் சொல்றாங்க. நீங்க ரொம்ப சேடா இருக்கீங்க அப்படின்னு மையு சொல்ல, சேடாலாம் இல்ல, கொஞ்சம் டயர்டா இருக்கேன், இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகம் அப்படின்னு ராதிகா சொல்ல, டாடியே இன்னும் வரல அப்படின்னு மயு கேட்க, அவரு வருவாரு, நீ தூங்குங்கிறாங்க ராதிகா. சரின்னு சொல்லி மயு படுத்துட்ட. கதவு தட்டுற சத்தம் கேக்குது. கமலா போய் திறக்கறாங்க. கதவு திறந்த கமலா, வாங்க மாப்பிள்ள ஏதாவது சாப்பிடுறீங்களான்னு கோபியை கேட்க, அங்கங்க சுத்தி பார்த்துட்டு ராதிகா எங்கன்னு கேக்குறாரு அவரு. அவ ரூம்ல இருக்கான்னு கமலா சொல்ல, ரூம் பக்கமா கோபி திரும்புறாரு. மாப்பிள்ள அவ ரொம்ப கோவமா இருக்கா அப்படின்னு அவங்க சொல்ல, நான் பேசினா சரியாயிடும், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கோபியை விட்டு நடக்க, யார் பேசினாலும் கேக்குற நிலைமையில அவ இல்ல அப்படின்னு கமலா சொல்றாங்க. ராதிகா ஏன் இப்படி பிஹேவ் பண்றா, அவளுக்கே இது டூ மச்சா தெரியல. அவ வருவா, பாக்யலட்சுமி இன்னசென்ட்டா நடிப்பா, அப்படியே எல்லாத்தையும் நம்பிடுறதான்னு கோபி கேக்குறாரு. அது எனக்கு புரியுது மாப்ள, அவளுக்கு புரிய மாட்டேங்குதே அப்படிங்கிறாங்க கமலா. பாக்யலட்சுமி இருக்காளே, ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஒரு நடிப்பை காமிச்சு ஊரையே ஏமாத்திக்கிட்டு இருக்கிறா. என்னைய ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க விடவே மாட்டேங்கிறா. காதுக்குள்ள புகுந்த எறும்பு மாதிரி குடைஞ்சுகிட்டே இருக்கா. ஆனா அவ பண்ற தப்பு மட்டும் யார் கண்ணுக்கும் தெரியவே தெரியாது. ஆனா நான் பண்ணா அது மட்டும் எல்லார் கண்ணுக்கும் பெருசா தெரியுது. எப்பவுமே எல்லாருக்குமே நான் நல்லவனா இருக்கணும்னா எப்படி சாத்தியம் அப்படின்னு கோபி புலம்ப, உங்க வருத்தம் எனக்கு புரியுது மாப்ள, இப்போதைக்கு நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் ராதிகா கிட்ட பேசுறேன், அவளுக்கு உங்க சூழ்நிலையை நான் புரிய வைக்கிறேன், அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் அவகிட்ட பேச வேண்டாம் அப்படிங்கிற கமலா அங்கிருந்து போயிடுறாங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு உள்ளர உட்கார்ந்துருக்கா ராதிகா, கோவத்தோடயே இருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும், என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நிக்கிறாரு கோபி. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.